கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 28வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த 28வது அதிகாரத்தில் 31 வசனங்கள் உள்ளன. எண்ணாகமம் 15வது அதிகாரத்தில் குறிக்கப்பட்டுள்ள அநேக காரியங்கள் இந்த 28வது அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாள்தோறும் கர்த்தருக்காக செலுத்த வேண்டிய பலிகள், வாரந்தோறும் செலுத்த வேண்டியது, அதாவது ஓய்வு நாள் தோறும் செலுத்த வேண்டியது, மாதந்தோறும் செலுத்த வேண்டிய பலிகள், பஸ்கா பண்டிகையின் போது செலுத்த வேண்டிய பலிகள், வாரங்களின் பண்டிகையின் போது செலுத்த வேண்டிய பலிகள், இப்படிப்பட்ட பலிகளை குறித்ததான காரியங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் 8 வசனங்களும் நாள்தோறும் செலுத்தப்பட வேண்டிய பலிகள். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். சர்வாங்க தகன பலியாக டெய்லி, நாடோறும்னா நாள்தோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு, இதுதான் யாத்திராகமம் 29:39 ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. சர்வாங்க தகன பலியாக நாள்தோறும் பலி செலுத்தும்படியாக 2 ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை காலையிலும் மற்றொன்றை மாலையிலும் பலியிட வேண்டும். போஜன பலியாக ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள். போஜன பலியாகவும் பான பலியாகவும் ஆட்டுக்குட்டிக்கு என்ன செலுத்த வேண்டும், ஆட்டுக்கடாவுக்கு என்ன செலுத்த வேண்டும், காளைக்கு என்ன செலுத்த வேண்டும் என்பதை குறித்து எண்ணாகமம் 15வது அதிகாரத்தில் பார்த்தோம். அதே போன்றுதான் இங்கேயும் ஆட்டுக்குட்டிக்காக போஜன பலியாக மரக்காலில் 10ல் ஒரு பங்கு மாவு, அதை இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்து செலுத்த வேண்டும். கர்த்தருக்காக பலியாக செலுத்த வேண்டும். யாத்ராகமம் 29:40 ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததும் ஆகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகன பலி. கார்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக பார்க்கப்பட கடவது. எண்ணாகமம் 15:4-5 வசனங்களில் பார்க்கும்போது, தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கும் கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவன். பானபலியாக கார்படி திராட்சரசத்தையும் படைக்க வேண்டும். காலையின் போஜன பலிக்கும் அதன் பான பலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக செலுத்த கடவீர்கள். 9-10 வசனங்கள் ஓய்வு நாளுக்கு என்ன செலுத்த வேண்டும், என்னென்ன பலிகள் செலுத்த வேண்டும். ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பானபலியையும் செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். ஓய்வு நாள்ல ஆட்டு 2 பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகள், அதுக்கு 10ல் 2 பங்கான எண்ணெயில பிசைந்த மெல்லியம்மா, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 10ல் ஒரு பங்கு, அப்படி 2 ஆட்டுக்குட்டிக்கு 10ல் 2 பங்கான மெல்லியம்மா, அது கூட பானபலியையும் செலுத்த வேண்டும். மாதம் தோறும் செலுத்தப்பட வேண்டிய பலிகள். உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள். மாதந்தோறும் மாத பிறப்பு மாசம் பிறக்கிறப்போ சர்வாங்க தகன பலியா 2 காளைகள்,
ஒரு ஆட்டுக்கடா, ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகள் இவைகளை செலுத்த வேண்டும். போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கு 10ல் 3 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும், போஜன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவுக்கு 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும், போஜன பலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு 10ல் 1 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள். காளைக்கு ஒரு மரக்காலில் 10ல் 3 பங்கு மா எடுக்க வேண்டும். ஆட்டுக்கடாவுக்கு மரக்காலில் 10ல் 2 பங்குமா, ஆட்டுக்குட்டிக்கு மரக்காலில் 10ல் 1 பங்குமா. இதை எண்ணெயிலே பிசைந்து அவர்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த வேண்டும். அவைகளுக்கேற்ற பானபலிகள் திராட்சரசத்தில் காளைக்கு அரை படியும், ஆட்டுக்கடாவுக்கு படியில் 3ல் 1 பங்கும், ஆட்டுக்குட்டிக்கு காற்படி ரசமுமாய் இருக்க வேண்டும். இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி. நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகன பலியும் அதன் பான பலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு வெள்ளாட்டு கடாவும் செலுத்தப்பட வேண்டும். இவைகளெல்லாம் செலுத்துறது அல்லாம பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும் செலுத்தப்பட வேண்டும். இனி பஸ்கா பண்டிகையின் போது செலுத்தப்பட வேண்டியது. முதலாம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாளளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. இந்த வேதம் முழுவதுமா பார்த்தா பரிசுத்த சபை கூடுகிற நாளில யாருமே சாதாரணமான எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும், ஒரு ஆட்டுக்கடாவையும், ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும், அவைகளுக்கேற்ற போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10ல் 3 பங்கையும், ஆட்டுக்கடாவுக்காக 10ல் 2 பங்கையும், 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10ல் 1 பங்கையும், உங்கள் பாவ நிவிர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். மாதந்தோறும் மாதம் பிறக்கிற போது நம்ம மாத முதல் நாள்ல என்ன செலுத்துகிறோமோ அதே போலதான் பஸ்காவிலேயும் 2 காளைகள், ஒரு ஆட்டுக்கடா, 7 பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளை செலுத்த வேண்டும். காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். இந்த பிரகாரம் 7 நாளளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும். 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. பரிசுத்த சபை கூடுதலில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 26ல இருந்து 31 வசனங்கள் வாரங்களின் பண்டிகையை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வாரங்களுக்கு பின்பு நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற் கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். முதற் கனிகளை கர்த்தருக்குன்னு நம்ம செலுத்துகிற நாட்கள்லயும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த சபை கூடுதலின் போது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும், ஒரு ஆட்டுக்கடாவையும், ஒரு வயதான 7 ஆட்டுக்குட்டிகளையும், அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவில் ஒரு காளைக்காக 10ல் 3 பங்கையும், அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக 10ல் 2 பங்கையும், 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10ல் 1 பங்கையும், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். மாத பிறப்புகளிலும் சரி, வாரங்களிலும் பண்டிகைகளிலும் சரி, பஸ்கா பண்டிகையிலும் சரி, செலுத்த வேண்டியது 2 காளைகள், ஒரு ஆட்டுக்கடா, பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகள். நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். இவைகள் பழுதற்றவைகளாய் இருக்க வேண்டும்.
இந்த அதிகாரம் முழுவதும் நாள்தோறும் என்னென்ன பலிகள் செலுத்த வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, அதுக்கேற்ற போஜன பலி, பான பலி. ஓய்வு நாளுக்கு என்னென்ன செலுத்த வேண்டும். மாதந்தோறும் என்னென்ன பலிகள் செலுத்தப்பட வேண்டும். பஸ்காவின் போது செலுத்தப்படும் பலிகள், வாரங்களின் பண்டிகைகளின் போது செலுத்தப்படும் பலிகள், இவைகளை எல்லாம் குறித்து பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து இன்னும் மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.